ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பல் சொத்தை, பல்வலி, பல்வீக்கம் இருக்கா? ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு 2 தடவை பல் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பல்லை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, அப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்க பல்லை நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளே அதை வந்து கெடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலான ஒரு பல் பொடி நம்ம எப்படி செய்யலாம்? இந்த ஒரு பொடியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 100% ரிசல்ட் கிடைக்கும். ஆயுஸ்க்கும் உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது. அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்காக நம்ம வேப்ப இலை எடுத்திருக்கோம். ஸோ அப்போல்லாம் நம்ம பெரியவங்களாம் வந்து வேப்பங்குச்சியில் தான் பல் தேய்ச்சாங்க. அவங்க பல்லுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக இருந்தது. அடுத்தபடியாக நம்ம மாவிலை எடுத்திருக்கோம். மாவிலையும் எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பல்பொடி ஒரு சித்த மருத்துவ புக்கில் படிச்சுட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டு தான் எனக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா வெயிலில் காய வச்சுருக்கலாம். வெயில் உங்களுக்கு படுற இடமா இருந்துச்சுன்னா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் நிழலே உலர்த்திட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை எடுத்துக்கும் போது அதனால் நமக்கு அப்போதைக்கான ஒரு தீர்வாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ இது நமக்கு நல்ல ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஒரு 2 பேட்சாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கோம். கிராம்பு ஒரு 20 போல் எடுத்திருக்கோம். பட்டை இந்த அளவுக்கு எடுத்திருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கோம். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கிராம்பு பார்த்திங்கன்னா மியூச்சுவல் நேச்சுரல் கெமிக்கல் மற்றும் ஆன்டி ஏஜென்ட்டாகவே இருந்து நமக்கு ஆன்டி பாக்டீரியலாகவும் இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பட்டை ஏலக்காவும் நேச்சுரலான ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக இருக்கும். இது நம்ம வாயில் வந்து துர்நாற்றம் வராமல் பார்த்துக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய சோம்பு நமக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்குவதற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உமிழ்நீர் சுரக்கிறது நம்ம ஓரல் டீத் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் சேர்த்துருக்கக்கூடிய கல்லுப்பு நம்ம பல்களில் இருக்கக்கூடிய கரைகளை போக்கும். நம்ம வாயில் இருக்கக்கூடிய pH லெவலை பேலன்ஸ் பண்ணி நல்ல பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் போகாமல் பார்த்துக்கும். ஸோ இப்படி ஒரு நேச்சுரலான பல்பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுசுக்கும் உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இனிமேலும் வராமையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எதிர்கால சங்கதியினருக்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவிலை வேப்பிலை பவுடரோடு சேர்த்து ஒரு டைம் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நேச்சுரலான ஒரு சூப்பரான பல்பொடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு 2 டைமும் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி பழக்கமாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1 டைம் வந்து நீங்கள் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு காலையில் மட்டும் நீங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்காது. நல்ல ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராகவும் நல்ல ஒரு அந்த பல்பொடி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக 1 டைம் வரைக்கும் இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம 2ம் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் இதில் ஒரு பாட்டிலையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் நிறைய எடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் அளவு எடுத்திங்கன்னா போதும். ஒரு 2 பிஞ்ச் அளவு எடுத்து நீங்கள் டூத் பேஸ்ட்டில் தொட்டு காலையில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃபீல் இருக்கும். இந்த டூத் பவுடரை யூஸ் பண்ண ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். பல்வலி இருந்தாலும் பல் ஈறுகளில் வீக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பற்பொடியில் நம்ம வேப்ப இலை சேர்த்துருக்கோம். ஸோ முன்னோர்கள் பயன்படுத்தி வேப்பங்குச்சியில் பல் தேய்ச்சி ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து வேப்பிலையும் சேர்த்துக்கிறதுனால நம்ம பற்களில் பூச்சிகள் புழுக்கள் இருந்தாலும் வெளியேறிடும். இனிமேலும் நம்ம வராமல் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஒரு நேச்சுரலான ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பற்பொடி கண்டிப்பாக நீங்கள் இப்போவே செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே நீங்கள் எந்தவித பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஆளாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.